50-60 வருடங்களுக்கு முதல் தமிழர்களின் பாரம்பரிய கலையாக இருந்த நாட்டு பாடல்களை இன்று குத்துப்பாடல்கள் எங்கும் ஓங்கி ஒலிக்கும் வேளையில் அதற்கு எதிர்நீச்சல் போட்டு உலகமெங்கும் பரவ செய்து முன்னுக்கு கொண்டு வந்திருக்கின்ற பெருமை உங்களே சாரும். நன்றி. அதனை எப்படி உங்களால் செய்ய முடிந்தது? அது ஒண்ணு, நான் கிராமத்துல பிறந்தது. இன்னொன்னு, நான் முறைப்படி கர்நாடக சங்கீதத்தை கத்துக்கிட்டது. அதுலயும் மேலாக தமிழ் உணர்வு. இது மூணுதான். நீங்கள் தனித்துவமான அசல் கிராமத்து கலைஞராக முழுமையாக இருந்து தமிழ் சினிமாவுக்குள் நீங்கள் ஒட்டி உறவாடி எப்படி உங்களால் சமாளிக்க முடிகிறது? அது சமாளிக்க முடியாம தான் விட்டுட்டேன் நான். அது அவர்கள் போக்குக்கு நான் போக வேண்டிய கட்டாயம் அது எனக்கு சரி வரவில்லை. என் போக்கே எனக்கு பெரிது என்று நான் ஒதுங்கிவிட்டேன். அப்போது நீங்கள் தமிழ் சினிமாவில் இனி பாடுவதில்லையா? பாடுவது என்றால் அவர்கள் என்னை அழைப்பதில்லை பெரும்பாலும். என்ன காரணம் என்றால், நான் பாடல்களை சரிபார்ப்பது, நம்முடைய பண்பாட்டுக்கு ஒவ்வாத பாடல்களை நான் பாடுவதில்லை. அப்படியே அந்த பண்பாட்டுக்கு ஒவ்வாத பாடல் இருக்கிறது என்றால் அது எப்படியாவது களைவதற்கு முற்பட்டு போராடி அந்த பாடல் இடம்பெறாமல் செய்து விடுவேன். அப்படி ஒரு 4 பாடல்களை இடம்பெறாமல் செய்திருக்கிறேன். ஒரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் தத்துவ பாடல்கள் என்று கூறினார்கள். நான் எப்பொழுதும் தொலைபேசியிலே பாடலை படித்து காட்டுங்கள் என்று சொல்லுவேன். சொன்னார்கள், தத்துவம் இதுதான் தத்துவம், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொன்ன தத்துவம் என்று சொன்னார்கள். போதும், இது போதும், நான் வருகிறேன் சரி என்று பதிவு அரங்கத்திற்கு உள்ளே சென்று பாடலை கொடுங்கள் என்று கேட்டு வாங்கி படித்து பார்த்தால் அல்லது அதுதான் தத்துவம், இதுதான் தத்துவம், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொன்ன தத்துவம். அடுத்த வரி, அட்ரா தண்ணி அட்ரா அடிச்சா ஞானம் பிறக்குண்டா. இதுதான் பாட்டு. கூப்பிட்ட எப்போ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தண்ணி அடிச்சா ஞானம் பிறக்கும்னு சொன்னார். அவரு சொன்னாரோ என்னமோ அது எங்களுக்கு தெரியாது. ஆனா கண்ணதாசங்கார கூடி அப்படின்னு பாட்டு வேற சொல்லி ஊத்தி கூடின்னு இருக்கிறப்போ நான் பட்டுக்கோட்டை பத்தி எழுதக்கூடாதா? என்னையா ஆணைக்கு அறம்னா குதிரைக்கு குர்றமா, கன்னத்தில் ஒண்ணு கடனாக தாடா அப்படின்னு கேட்டாரு குழந்தைகிட்ட. அது என்னன்னா முத்தம். அந்த முத்தம் என்ற சொல்லி கூடாது என்று நினைத்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் பெயரை எழுதி அட்ரா தண்ணி அட்ரான்னு சொல்றீங்களே, இந்த பாட்டை எடுங்கள், இந்த பாட்டு இடம்பெற கூடாது படத்தில், நீங்க பாட முடியாதுன்னா உங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்றான். அப்படியே ஆகட்டும் என்று வெளியில் வந்தேன். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பேரவை, தமிழ் பேரவை பட்டுக்கோட்டையில் இருக்கிறது. அவருடைய உறவினர்களுக்கு தொலைபேசியில் சொன்னேன். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ரசிகர் மன்றத்துக்கு தொலைபேசியில் சொன்னேன். அடுத்த நாள் அந்த பாடல் பதிவு இடம்பெறவில்லை. அதே போல கவிஞர் வாலி எழுதிய சில தரக்குறைவான பாடல்களை படத்தில் இடம்பெறாமல் செய்திருக்கிறேன். சமீபத்தில் ஒரு பாட்டு அனுராதா ஸ்ரீராமும் நானும் பாடுவதாக இருந்தது. ஏவிஎம் ஆர்ஆர் தியேட்டர் உள்ளே சென்றால் பாடலை கொடுத்தார்கள். பாடலின் முதல் வரி, தொப்புடுக்கும் அதுக்கும் ஒரு சாம் தூரம், அதுக்கு தானே அலைகிறான் எல்லோரும். என்னையா தொப்புளுக்கும் அதுக்கு ஒரு சாம் தூரம்னா அதுங்கிறது என்ன? இது கூட தெரியாதா? இதயம், இதயம்னு நீ சொல்லவே இல்லையா? சரணத்திலே காணும். கடைசி 2வது சம்பத்துல கடைசியா பாருங்கன்னா அது என்னதுன்னு அவ கேட்பா. நான் மறுபடியும் சொல்ற மாதிரி இதயம் தான் அது அப்படின்னு சொல்றேன். இதுல ஒண்ணும் இல்லையே, நீங்க தப்பா நினைக்கிறீங்க, கடைசியில நான் இதயம்னு எழுதிட்டேனே. அட போயா வெண்ண, நீ கடைசி பாட்டை நான் பாடினதுக்கு அப்புறம் கடைசி வரியை வெட்டிட்ட, பாட்டை விடுற படத்துல வெளியில போகும்போது விளக்காமத்தால என்னையில அடிப்பான், ஒன்னே அடிக்க போறான், முதல்ல பாட்டு அடியாருன்னு. அது எடுக்க முடியாதுட்டா. கடைசியில நான் கூட இருக்கிற அனுராக ஸ்ரீராம் கிட்ட, இந்த பாட்டு ரொம்ப கேவலமா இருக்குது, இதை நீ பாடாதன்னு அவ சொல்றா. எனக்கு ஒன்னும் கேவலம் கிடையாது, நீங்க பாடலைன்னா போயிடுவா. எனக்கு நான் பாடகன்னு எதை கொடுத்தாலும் பாடுவேன். நான் பாடகி எதை கொடுத்தாலும் பாடுவேன். நாசமா போங்கொன்று வந்துட்டு நான். இதனாலேயே என்ன பல பேர் கூப்பிடுறது இல்லை. கூப்பிட்டா அந்த பாடல் வரிகளை குருவி குறைஞ்ச கொய்யா பழத்துக்கே நான் பாடுறேன். குருவி கொத்துனதானங்க ஐயா இருக்கும், ஏன் குறைஞ்சோன்னு எழுதுறீங்கன்னு சொன்னா நீங்க பாடுறனா பாடுங்க, அடி போங்கன்றார் இளையராஜாவை. ஆகவே இது திரை உலகம் என்பது ஒரு பணம் பண்ணுகிற, பணம் சம்பாதிக்கிற ஒரு கனவு தொழிற்சாலை. அவர்களுக்கு கலாச்சாரத்தை பற்றியோ பண்பாடை பற்றியோ எந்த கவலையும் இல்லை. அவர்களிடம் அதை பற்றி பேசுவது மடமை என்கிற நிலைமைக்கு வந்து நமக்கென்று ஒரு வழியை பார்ப்போம் என்று அந்த பக்கம் நான் போவதே இல்லை.